வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. சிம்மாசனம் போன்ற தனது அமைச்சில் இருந்த கதிரையை அகற்றி பொதுமக்கள் என்னுடன் சமமாக அமரக்கூடிய கதிரையை பயன்படுத்துவதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். என்னை சந்திக்க வரும் நபர்கள் தற்போது எனக்கு சமமாக அமர்வார்கள். அதன் மூலம் அரசு பணியில் இடம்பெறும் பாகுபாடு களைக்கப்படும். அரசு நிறுவனம் ஒன்றுக்குள் நுழையும் குடிமகன் ஒருவர் அது தமது சொந்த நிறுவனம் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களது செயற்பாடுகள் இருக்க வேண்டும். அதற்கு தேவையான மாற்றங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். இங்கு அனைவரும் சமமானவர்கள், எவரும் விசேட உரிமை பெற்றவர்கள் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தினமான கடந்த 10ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட மேலாளர் கணபதி பிரசாந்த் இலங்கையில் காணப்படுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவில் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகத்தில் கடந்த 10ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் முழுக்க வடக்கு கிழக்கு சிறுபான்மையின தமிழ் முஸ்லிம் மக்களையே அதிகம் பாதிக்கின்றது. ஆகவே இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எடுத்த பொருளாதார ரீதியான முடிவுகள் தற்போதைய அரசாங்கத்தை வெகுவாக பாதித்துள்ளது. அப்போதைய அரசாங்கத்தின் முடிவுகளால் ஏற்கனவே நட்டமடைந்த விவசாயிகள் தற்போது விவசாயத்துறையிலிருந்து விலகி இருக்கலாம் அல்லது அதனை குறைத்திருக்கலாம். மேலும் பல விவசாயிகள் வேறு வாய்ப்புகளை நாடி வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இதுபோன்ற காரணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தடையாக காணப்படுகின்றன. ஹட்டன் TVTC தொழிற்பயிற்சி நிலைய விடுதியில் அலுவலக நேரத்தில் மதுபோதையில் இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கிய அங்கத்தவர் ஒருவரை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் எச்சரித்துள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் ஹட்டன் TVTC தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் அமைச்சின் செயலாளர் பிரதாப் சந்திரகீர்த்தி ஆகியோர் நேற்று முன்தினம் திடீர் விஜயத்தினை மேற்கொண்டனர். இதன்போது அங்கு இடம்பெறுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பார்வையிட்ட அவர்கள் மாணவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளனர். சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு 30 வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டையீடும் வழங்குமாறு திருகோணமலை மேல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 15 வயதான சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது விசாரணைகள் முடிவுற்று நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா குற்றவாளிக்கு எதிராக 30 வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டஈடும் வழங்குமாறு தீர்ப்பை வழங்கியிருந்தார். தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரியும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறும் வலியுறுத்தி அம்பாறை மாவட்டம் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றில் நேற்றிரவு 7:30 மணியளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 300 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக ஒலுவில் வளாக பிரதான வீதிக்கருகில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் வளாகத்தினுள் ஊர்வலமாக தீப்பந்தமேந்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்டத்தில் 2 எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் குறித்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தற்போது இக்காய்ச்சல் காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் ஜாழ் போதனா வைத்தியசாலையிலும் 32 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் 2 எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தற்போது மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் சட்டபூர்வ தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை சுங்கத்தினரால் இணையதள சேவையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி வாகனங்களின் செசி எண்ணை உள்ளிடுவதன் மூலம் வாகனத்தின் சட்டபூர்வ தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தின் பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருக்கொடு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சுங்கமானது அதன் செயற்பாடுகளை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் வினைத்திறனுடனும் நெறிப்படுத்துவதற்காக பல புதிய டிஜிட்டல் பயன்பாடுகளை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி கணபதி பிள்ளை கணேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக நேற்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் இன்னும் 2 மாத கால அவகாசம் வேண்டுமென்ற அடிப்படையில் மன்றில் திகதியினை கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் மன்றானது சட்ட அதிகாரியின் விண்ணப்பத்தினை ஏற்று குறித்து வழக்கானது மீண்டும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. ஜாழ் சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட கைதியொருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் நேற்றைய தினம் காலை வழக்கொன்றுக்கு அழைத்து வரப்பட்டவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாவட்குழி ஐயனார் கோவிலடியைச் சேர்ந்த 40 வயதான ரத்தினசிங்கம் சந்திரகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். இக்கைதி பல்வேறு குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தொடர்புபட்டவர் என காவல்துறை மற்றும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பளம் கேட்ட பிரச்சினையினால் EPDP கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலரை டக்ளஸ் தேவானந்தா இல்லாமல் ஆக்கியுள்ளார் என கட்சியின் முன்னாள் உறுப்பினரான சதானந்தா என்று அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்தவின் காலத்தில் 1 கோடிக்கு மேல் சம்பளம் எடுத்தார்கள். ஆனால் எங்களுக்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் சம்பளமே வழங்கினார்கள். கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் சேமிப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு எதுவுமே சேமிக்கப்படவில்லை. 19 வருடங்களாக கட்சியில் இருந்தேன். ஆனால் 17,000 ரூபாவிற்கு மேல் மாதாந்த சம்பளம் வாங்கவில்லை. சம்பளம் கேட்டு சிலரை டக்ளஸ் இல்லாமல் ஆக்கியுள்ளார். இவ்வளவு காலமும் டக்ளஸ் தேவானந்தா பக்கம் அரசாங்கம் இருந்ததால் நாங்கள் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இவர்களுடன் சேர்ந்திருந்த நூற்றுக்கணக்கானோர் இன்று வீதிகளில் நிற்கின்றனர். 2015-2016 காலப்பகுதியில் ஜாழ்ப்பாணத்திற்கு வந்து காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கினேன். ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார்.